குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெசர்ட் கூலர்ல நடக்கிற ப்ராசஸ் வந்து அடியாபேட்டிக் சேச்சுரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடியாபேட்டிக் சேச்சுரேஷன் ப்ராசஸ்னா அதில் வெட் பல்ப் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராசஸ் இருக்கு, கான்ஸ்டன்ட் கெமிக்கல் ஹியூமிடிஃபிகேஷன், கெமிக்கல் டீஹியூமிடிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்கு. அது எங்க இருக்குன்னா கான்ஸ்டன்ட் என்தால்பி லைன்ல இருக்கும் அப்படின்றாங்க. அங்கே என்தால்பி கான்ஸ்டன்ட்டாக இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். கெமிக்கல் ஹியூமிடிஃபிகேஷன், கெமிக்கல் டீஹியூமிடிஃபிகேஷன். சென்சிபிள் ஹீட் ஃபேக்டர் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் ரேஷியோ ஆஃப் சென்சிபிள் ஹீட் டு தட் ஆஃப் டோட்டல் ஹீட். ரெண்டுத்துக்குள்ள விகிதாசாரம் தான் சென்சிபிள் ஹீட் ஃபேக்டர். அப்போ சென்சிபிள் ஹீட்னா எஸ்ஹெச் நோட்டேட் பண்ணுவாங்க. டோட்டல் ஹீட் வந்து சம் ஆஃப் த லேட்டன்ட் ஹீட் அண்ட் சென்சிபிள் ஹீட். ஸோ சென்சிபிள் ஹீட் வந்து ஃபேக்டர் வந்து ஒன்னா இருந்தா என்ன அர்த்தம்னா அது சென்சிபிள் ஹீட்டிங் ஆர் சென்சிபிள் கூலிங்கா இருக்கும்னு அர்த்தம். சென்சிபிள் ஹீட் ஃபேக்டர் ஜீரோவா இருந்தா அது ஹியூமிடிஃபிகேஷன் ஆர் டீஹியூமிடிஃபிகேஷன் அர்த்தம். ஸோ ஒன்றா இருந்தால் என்ன அர்த்தம்னா டோட்டல் ஹீட்டும் வந்து சென்சிபிளாக தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஜீரோவாக இருந்தால் என்ன அர்த்தம், சென்சிபிள் ஹீட் ஜீரோ, அதனால் ஹியூமிடிஃபிகேஷன் ஆர் டீஹியூமிடிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பைபாஸ் ஃபேக்டர். பைபாஸ் ஃபேக்டருக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா, ஒரு T1 20 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து T2 40 டிகிரி செல்சியஸ் நம்ம ஆக்குறோம் அப்படின்னா நம்ம ஹீட்டிங் காயில் வந்து யூஸ் பண்ணுவோம். அது T3 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஹீட்டிங் காயில் வந்து நம்ம போடும்போது T3 மைனஸ் T2 டிவைட் பை T3 மைனஸ் T1 அப்படின்னு போடுறாங்க. இதுதான் பைபாஸ் ஃபேக்டர் ஃபார் ஹீட்டிங் காயில். இதே கூலிங்கில் வந்து 40லேருந்து 20 டிகிரியாக மாற்றுறாங்க. இங்கே 20லேருந்து 40 மாற்றுறாங்க, இங்கே 40லேருந்து 20 மாற்றுறாங்க. அப்போ பண்ணும்போது இது T1, இது T2, இது T1 T2 மாற்றல, இது T3 தான். ஆனால் இங்கே T3 வந்து கம்மியாக இருக்கும்ல, அதனால் T2 minus T3 divided by T1 minus T3. இங்கே என்னன்னா T3 minus T2 எனக்கு அதிகமாக இருக்கனால கூலிங் காயிலுக்கு இங்கேருந்து மேலே போனோம். அவ்வளோதான். கூலிங் காயிலுக்கு T2 minus T3 ரெண்டுமே ஃபார்முலா வைஸ் போட்டிங்கனாலும் வந்து அதே தான் வரும். நெகட்டிவ் கேன்சல் ஆகிடும். ஸோ பைபாஸ் ஃபேக்டர் ஃபார் ஹீட்டிங் காயில், பைபாஸ் ஃபேக்டர் ஃபார் கூலிங் காயில் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது எஃபிஷியன்சி ஆஃப் காயில் வந்து என்ன அப்படின்னா, எஃபிஷியன்சி ஈக்குவல் டு 1 மைனஸ் பைபாஸ் ஃபேக்டர். ஸோ ஃபார் மோர் தென் ஒன் காயில் யூஸ் பண்ணனா பைபாஸ் ஃபேக்டர் கம்பைன்ட் வந்து எக்ஸ் பவர் என் அப்படின்றாங்க. ஸோ என் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் காயில், எக்ஸ் வந்து பைபாஸ் ஃபேக்டர் ஆஃப் ஈச் காயில். ஸோ இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அடியாபேட்டிக் சேச்சுரேஷன் ப்ராசஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கெமிக்கல் ஹியூமிடிஃபிகேஷன், டீஹியூமிடிஃபிகேஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சென்சிபிள் ஹீட் ஃபேக்டருக்கு ஃபார்முலா எண்டு போடணும். சென்சிபிள் ஹீட் ஃபேக்டர் ஒன்னா இருந்தா என்ன அர்த்தம், சென்சிபிள் ஹீட் ஃபேக்டர் ஜீரோவா இருந்தா என்ன அர்த்தம், பைபாஸ் ஃபேக்டர் ஹீட்டிங் காயிலுக்கு எப்படி போடணும், பைபாஸ் ஃபேக்டர் கூலிங் காயிலுக்கு எப்படி போடணும், எஃபிஷியன்சி ஆஃப் காயில்னா 1 மைனஸ் பைபாஸ் ஃபேக்டர், மோர் தென் ஒன் காயிலா இருந்தா கம்பைன்டு பைபாஸ் ஃபேக்டர் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஆஃப் என். ஸோ எக்ஸ்னா பைபாஸ் ஃபேக்டர் ஆஃப் ஈச் காயில், என்ன டோட்டல் நம்பர் ஆஃப் காயில் பார்த்து. ட்ரைபல் டெம்பரேச்சர் 40 டிகிரி செல்சியஸ் ஆகும், டிபிடி 20 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருந்து வச்சுங்களேன். நமக்கு சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் வந்து 50 டிகிரி செல்சியஸாக இருந்தால் அங்கே என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னா சென்சிபிலிட்டி. எக்ஸப்ட் வாட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்சிபிலிட்டி நடக்குன்னு சொல்கிறாங்க. வாட்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50 டிகிரி செல்சியஸ் இருந்தால் சென்சிபிலிட்டி அண்ட் ஹியூமிடிஃபிகேஷன் சொல்கிறாங்க. ஸ்டீம்னாலும் சென்சிபிலிட்டி அண்ட் ஹியூமிடிஃபிகேஷன். 30 டிகிரி செல்சியஸாக இருந்து வச்சுங்களேன், அப்போ அங்கே நடந்து சென்சிபிள் கூலிங்னு அர்த்தம். அதே 19 டிகிரி செல்சியஸாக இருந்தால் அது சென்சிபிலிட்டி, கூலிங் அண்டு டீஹியூமிடிஃபிகேஷன். டெம்பரேச்சர் கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு அது எப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ நம்ம இந்த இன்ஃபரன்ஸ் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் ஆஃப் த சென்சிபிள் அண்ட் லேட்டன்ட் ஹீட் எப்படி கண்டுபிடிக்கிறது. சென்சிபிலிட்டி ஃபார்முலா வந்து 0.0204 CMM இன்ட்டு டெல்டா டி கிலோவாட். அதே வந்து லேட்டன்ட் ஹீட்டுக்கு வந்து 50 இன்ட்டு CMM இன்ட்டு டெல்டா டபிள்யூ கிலோவாட். QSன்றது ரிலேட்டிவ் சென்சிபிள் ஹீட்டு, QLன்றது ரிலேட்டிவ் லேட்டன்ட் ஹீட், RSH RLH அப்படின்வாங்க. CMMன்றது கியூபிக் மீட்டர் பெர் மினிட் ஆஃப் சப்ளை ஏர். ஸோ நம்பர் ஆஃப் ஏர் ஃப்ளோ சார்ஜ் பெர் ஹவர் கண்டுபிடிக்கணும்னா CMM வந்து மீட்டர் கியூப் பெர் ஹவர் எடுத்துட்டு வால்யூம் ஆஃப் ரூம் வந்து மீட்டர் கியூப் போட்டு வகுத்தோம் அப்படின்னா நமக்கு நம்பர் ஆஃப் ஏர் ஃப்ளோ சேஞ்சஸ் பெர் ஹவர் அப்படின்றது கண்டுபிடிக்கலாம். நம்ம என்ன பார்க்க போறோம்னா கம்ஃபர்ட் ஏர் கண்டிஷனிங் பற்றி பார்க்க போகிறோம். கம்ஃபர்ட் ஏர் கண்டிஷனிங் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த 3 parameters. Number 1 ஏர் டெம்பரேச்சர்,
நம்பர் 2 ஹியூமிடிட்டி, மூணாவது வெலாசிட்டி, ஏர் வெலாசிட்டி. இது மூணு தான் சார்ந்திருக்கு இந்த கம்ஃபர்ட் ஏர் கண்டிஷனிங்கிறது. எஃபெக்டிவ் டெம்பரேச்சர் அப்படின்னா என்ன? அடுத்த டைம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது, இட் இஸ் டெம்பரேச்சர் ஆஃப் த சேச்சுரேட்டட் ஏர். ஒரு சேச்சுரேட்டட் ஏரோட டெம்பரேச்சர் அட் விச் த பர்சன் வுட் எக்ஸ்பீரியன்ஸ் த சேம் ஃபீலிங் ஆஃப் கம்ஃபர்ட் அஸ் எக்ஸ்பிளைன்டு அஸ் எக்ஸ்பீரியன்ஸ் த எக்ஸிஸ்டிங் என்வரன்மெண்ட். ஸோ அது வந்து எஃபெக்டிவ் டெம்பரேச்சர் வந்து இட் இஸ் டெம்பரேச்சர் ஆஃப் சேச்சுரேட்டட் ஏர். நம்ம கண்டுபிடிக்கும் சேச்சுரேட்டட் ஏர் வச்சு கண்டுபிடிக்கணும். அட் விச் த பர்சன் வுட் எக்ஸ்பீரியன்ஸ் த சேம் ஃபீலிங் ஆஃப் கம்ஃபர்ட். அவனுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும்போது என்ன ஃபீலிங் கிடைச்சோ அதே இது வந்து இந்த சேச்சுரேட்டட் ஏரை வச்சு இது பண்ணுறோம். அஸ் எக்ஸ்பிளைன் த எக்ஸிஸ்டிங் என்விரான்மெண்ட் சொல்கிறாங்க. அடுத்தது ஆப்டிமம் டிசைன் கண்டிஷன் ஆஃப் கம்ஃபர்ட் வந்து எஃபெக்டிவ் டெம்பரேச்சர் சம்மரில் 21.7 டிகிரி செல்சியஸ், அதே வின்டரில் 22 டிகிரி செல்சியஸ். ட்ரைபிள் டெம்பரேச்சர் வந்து 25 டிகிரி செல்சியஸ் +or-1 போடுறாங்க, வின்டரில் 21 டிகிரி செல்சியஸ். ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து 50% +or-5% போட்டுக்கிறாங்க, வின்டரில் 50%. ஏர் வெலாசிட்டி 0.4 மீட்டர்/செகண்ட், அங்கே 0.15லேருந்து 0.2 மீட்டர்/செகண்ட் வின்டருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற கண்டிஷன் சம்மர்லையும் வின்டர்லையும். சென்ட்ரிஃபியூகல் கம்ப்ரஸர் ஆர் யூஸ்ட் ஃபார் ரெஃப்ரிஜரண்ட் தட் ரெக்யர் லார்ஜ் டிஸ்பிளேஸ்மெண்ட், லோ கண்டென்சிங் ப்ரெஷர். டிஸ்பிளேஸ்மெண்ட் லார்ஜாக இருக்கும், கண்டென்சிங் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். சென்சிபிள் ஹீட் ஃபேக்டர் லைன் இன்க்ளைன்ட் அட் 45 டிகிரி வித் டெம்பரேச்சர் ஆக்சிஸ் ஆன் சைக்கோமெட்ரிக் சார்ட் அப்படின்றாங்க. சென்சிபிள் ஹீட் ஃபேக்டர் வந்து யூஸ்வலாக 0.29 அந்த மாதிரி இருப்பதற்கு பெர்மிசிபிள் அப்படின்றாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஏர் கண்டிஷனிங் பற்றி ஃபுல்லாக எலாபரேட்டாக ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதை பார்க்கறது மூலிமா ஏர் கண்டிஷனில் கண்டிப்பாக நம்மளால் கேள்வி ஆன்சர் பண்ண முடியும். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.